இந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி தீபாவோட காலேஜ்லேருந்து பேசுகிறோம். அவங்க அப்பா உடனே காலேஜ் வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லி நம்ம உடனே போகலாம்ப்பா, என்ன ஏதுன்னு தெரியல, அக்கா காலேஜ் போயிருக்கா, நம்ம போய் என்னென்னு கேட்டுட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லிட்டு உடனே இந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு பக்கம் அவங்க அக்கா தீபா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிக்கணும். 8th செமஸ்டருக்கு மட்டும் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு வச்சுட்டு கூலாக உட்காந்துருக்காங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்கு. சார்ஜ் போட்டு பார்த்தா இந்து இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கறதுக்காக. சரி சும்மா தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே சார்ஜ் போட்டு விட்டுடுறாங்க. அப்புறம் இந்துவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு காலேஜுக்கு போகிறது அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. அதாவது தீபாவோட ஃப்ரெண்டு உள்ளே போயிட்டு விசாரிக்க ஏதோ இருங்க பிரின்ஸிபல் தான் கூப்பிட்டாரு வெயிட் பண்ணுங்கன்னு உட்கார வைக்கிறாங்க இந்துவையும் அவங்க அப்பாவையும். கரெக்டாக அவங்க தீபாவோட ஃப்ரெண்ட் வந்து தீபாவுக்கு கால் பண்ணி முன்னாடி காலேஜ் வரல அவங்க தங்கச்சியும் அப்பாவும் வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது அவங்க அங்கே வந்திருக்காங்க எல்லாத்துக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம அரியர் இருக்கப்பெல்லாம் சொல்லிடுவாங்களோ, ஒருவேளை இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, இந்த போலி சர்டிஃபிகேட் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டப்பட்டு பயப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. வேறு வழி இல்லைன்னு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வராங்க நைஸாக. இதை பண்ணால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு கரெக்டாக வெளியே பார்த்திங்கன்னா செல்வி வந்துட்டுருக்குறாங்க. எப்படியும் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கன்னு பிளான் பண்ணிக்கிட்டு கதவு வந்துட்டு டாப்பா போடாமல் சும்மா லைட்டாக சாத்தி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே இந்து போயிட்டு உட்காடுறாங்க. ப்ரின்ஸிபல் வந்துட்டு தீபாவோட அட்டனன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அட்டனன்ஸ் ரிஜிஸ்டரே எடுத்துகிட்டு வந்து இப்படி செக் பண்ணி அவங்க வந்து அரியர் இருக்குன்னு சொல்ல வராங்க. கரெக்டாக செல்வி கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்து ஒரு கட்டத்தில் நான் காலேஜுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா, அவங்க அக்கா கை அறுத்துக்கிட்டு விழுந்து கிடக்குறா மயக்கமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டாங்கன்னா ஷாக் ஆகிட்டா. பாப்பா நம்ம உடனே வீட்டுக்கு போனப்பா, சார் சாரி சார் நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் தீபா வந்துட்டு கட்டு போட்டு வச்சுருக்காங்க. என்ன ஆச்சுக்கா, ஏன் இப்படி பண்ணேன்னு வந்து கேட்க, இந்த மாதிரி நான் ஒரு பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டேன், நல்ல சேலரி, ஆனால் அதுக்கு வந்துட்டு 3 lakhs கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. அந்த கோர்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். ஆனால் காலேஜ்லேருந்து இன்னும் அந்த சர்டிஃபிகேட் வரல, அது வரதுக்கு 2 weeks ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த பிளேஸ்மெண்ட் எதுவும் போயிடும், வேறு யாருக்குன்னா கொடுத்துட்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அந்த வேலை எனக்கு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும்ல, நீங்கள் கஷ்டப்படுறதும் கொஞ்சம் குறையும்ல, அதனால தான் பார்த்தேன். ஆனால் காலேஜ்லேருந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 4 நாள் கம்ப்ளைண்ட் பண்ணி மெயில் இது பண்ணிட்டேன். நான் மெயிலில் வந்துட்டு இது பண்ண சொல்லி திரும்பவும் வந்துட்டு ஒரு இதுவும் அனுப்ப சொல்லி சொன்னாங்க. நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்டாக. அதனால தான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறதுக்காக சொல்லி இதுக்கு வாபஸ் வாங்க சொல்லி சொல்கிறதுக்காக கூப்பிட்ருப்பாங்கன்னு ஒரு பொய் அடிச்சு விடுறாங்க. இந்துவும் அவங்க அப்பாவும் உண்மை நினச்சி நம்பிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் காலேஜ்லேருந்து கால் பண்ணுறாங்க. இந்து வந்துட்டு உங்களை பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க எங்கள் அக்கா, எங்களுக்கு எங்கள் அக்கா தான் முக்கியம், வைங்க சார் ஃபோனுன்னு கட் பண்ணிடுறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியாமல் ஃபோனை அவரும் வச்சிடுறாரு. அப்பாவோட தப்பிச்சோன்னு தீபா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே கருணாகரனுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் காலை ஊற்றி விட்டுட்ருக்காங்க. கரெக்டாக என் மனசறிஞ்சு செய்கிற ஒரே ஆள் நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் சொல்ல, அதை கேட்டு என்ன மாமா நீங்கள் இப்படி ஏதோ புகழணுமேனு புகழ்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. சரி உனக்கு என்ன வேணும்னு கேளு, எது வந்தாலும் நான் செஞ்சு தரேன், வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி அவங்க தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. சித்ராவோட படிப்புக்காக கேட்க போகிறாங்களா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அவங்க பையன் சிவா வந்துட்டு வீட்டில் உள்ள ஜீப்பை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு வேளை வந்துட்டு அதை கருணா தான் எடுத்துகிட்டு போயிருப்பாருன்னு நினச்சிட்ருக்காரு கிருபாகரன். ஆனால் பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகிறது சிவாவாக இருக்கார். கருணா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சரி விடுங்க, அவன் நல்லா ட்ரைவ் பண்ண தெரியும்ல, சிவா தான் நல்லா வந்துடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அது பிரச்சனை இல்லைடா, அதுக்குள்ளே என்னோடய துப்பாக்கி வச்சுருக்கேன்டா, அதில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக துப்பாக்கி அவங்க ஃப்ரெண்டு எடுக்கிறாங்க ஜீப்புக்குள்ளேருந்து. சிவா வேணான்னு வாங்கி இது பண்ணிகிட்ருக்க கன் ஷார்ட் ஆகிடுது. ஒரு வேளை அது சிவா மேலே பட்டிருக்குமா என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.